நான் இந்த போர் ரிலேட்டடாக 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வறுமை இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு வறுமைன்னு தெரியும்? தெரியும் இல்லையா? வறுமைன்னு தெரியும். சரி, உலகத்தில் ஏறத்தாழ 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. நாளுக்கெல்லாம் இந்த எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது. நம்ம மாதிரி வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு ஏறத்தாழ 150 கோடி மக்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க. 200 கோடி கூட வச்சுக்கலாம், சரியா? 200 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ இந்த வறுமை கோட்டை விட்டு வெளியே வரணும்னா எவ்வளோ வேணும் அப்படின்றாங்க. ரொம்ப பேரஸ்ட் மினிமம் எவ்வளோ இருந்தால் நம்ம வறுமையிலேருந்து வெளியே வந்துட முடியும், நமக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு உலக அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 108 ரூபா இருந்தால் போதுன்றாங்க. ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும், சரியா? அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா, சரியா? ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபா இருந்தால் ஒரு கொடிய வறுமையிலேருந்து உங்களால் வெளியே வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போது இன்னொரு கணக்கு பாருங்கள். இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க, எந்த அளவுக்கு நாம் இந்த வறுமையிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த வறுமை நம்மால் வந்ததில்லை, இந்த வறுமை நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா ஞாபகம், திணிக்கப்பட்டிருக்கிறது. உலகத் தலைவர்களால் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இந்த உலகத் தலைவர்கள் தான். எவ்வளோ தெரியுமா பண்ணுறாங்க செலவு? இப்போ மட்டும் சொல்கிறேன், ஒரு கணக்கு, உண்மையான கணக்கு. இந்த போருக்கு ஆயுதங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, ஆயுதம் வாங்குறாங்கல்ல, அப்புறம் இராணுவம் வச்சுருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் செலவு எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஆகும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள், எத்தனை கோடி ரூபாய் ஆகும் தோராயமா? 5000 கோடியா? யாரு? அதோட அதிகமாக இருக்குமா? 10,000 கோடி இருக்குமா? 15,000 கோடி இருக்குமா? அதுக்கு மேலே இருக்குமா? எவ்வளோ இருக்கும்? ஒரு 20,000 கோடி, 1,00,000 கோடி? எழுதி வச்சுக்கிங்க, உண்மையான கணக்கு. நான் சொல்கிறது வந்து பொய் இல்லை, உண்மையான கணக்கு. ஏகப்பட்டது எழுதியாச்சு கடந்த 40 ஆண்டுகளில். நான் எழுதி சலிச்சு போயிட்டேன். எழுதியாச்சு, பேசியாச்சு, தமிழில் எழுதிட்டேன், இங்கிலீஷில் எழுதிட்டேன், எல்லா ஃபாரின் சேனல்ஸும் சொல்லியாச்சு, எல்லா ஃபாரின் லாங்குவேஜ்லையும் எழுதியாச்சு. ஆனாலும் முடியல. எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 100 லட்சம் கோடி ரூபாய் இராணுவத்துக்கு செலவாகுது. 100 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும். உலகத்தில் அனைத்து நாடுகளுடைய இராணுவ செலவையும் மொத்த செலவையும் பார்க்குற போது 1 கோடி ரூபாய். எத்தனை கோடி? 1 கோடி. 100 லட்சம் கோடி. இதை நம்ம பிரித்து கொடுத்தோம் வச்சுங்களேன், அந்த வறுமையில் இருக்கவங்க பிரித்து கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைக்கும் 4000 ரூபா கொடுக்கலாம். ஒரு தலைக்கு 4000 ரூபா. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 20,000 ரூபா கொடுக்கலாம் மாதத்துக்கு. 20,000 ரூபா கொடுக்க முடியும். வறுமை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, நமக்கு போர் வேண்டுமா, வறுமையிலிருந்து விடுதலை வேண்டுமா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த கூட்டத்தினோட நோக்கம் அதுதான். நம்மால் வெகு எளிதில் வறுமையை விரட்ட முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இராணுவத்துக்கு செலவிடப்படுகிற தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. மறுபக்கம் ஒவ்வொரு ஆண்டும் வறுமையின் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகிறது. எவ்வளோ கேவலம் இல்லை இது? எவ்வளோ மோசம் இல்லை இது? யாராக இருக்கட்டுமே, எந்த நாட்டு தலைவராக இருக்கட்டுமே, யோசிச்சு பார்க்க வேண்டாம்? இத்தனை பேர் அடுத்த வேலை சோற்றுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இத்தனை மில்லியன் கோடிகளை கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. இது நிஜம், ஒன்றும் பொய் சொல்லலை, ஒரிஜினல் கணக்கு. எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கேன் பல முறை. எவ்வளோ கோடிகளுங்க கொட்டுறாங்க. இப்போ 20 நாளாக போர் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மாதமாக போர் நடந்துட்டு இருக்கு. எத்தனை கோடிகள் செலவாயிருக்குன்னு எடுத்து பாருங்க. அழிக்கப்பட்டது இல்லாமல், இவர்கள் அழித்த செல்வங்கள் இல்லாமல், இவர்கள் அழித்த சொத்துகள் இல்லாமல், பறி போன உயிர்கள் இல்லாமல் எத்தனை ஆயிரம் கோடிகள் இதுவரை செலவாயிருக்கு பாருங்க. போய் கணக்கு பாருங்க, போய் சும்மா கூகுள் அடிச்சு பாருங்க. இத்தனை ஆயிரம் கோடிகள் இருந்தால் இத்தனை மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வழி கிடைச்சிருக்குமே. இது பண்ண முடியாமல் இவங்களாம் என்ன தலைவர்கள்னு புரியுதா எனக்கு? இவர்களை தான் நாம் முதல்ல எதிர்க்கணும். 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு கட்டத்துக்கு வந்துடுறேன். இங்கே இருக்க பெரியவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். முன்னெல்லாம் யாராவது உலகத் தலைவர் வர்றாங்க அப்படின்னா, இல்லை இங்கேருந்து யாராவது வேறு உலக நாடுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க போகிற முதல் ஒப்பந்தம் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஆயுத குறைப்பு. அதை பற்றி பேசுவாங்க, டிஸ்ஆர்மெண்ட் பற்றி பேசுவாங்க. ஆயுத குறைப்புக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், ஒப்புக்காகனு கையெழுத்து போடுவாங்க, பேசுவாங்க. இன்றைக்கி பாருங்கள்,
எந்த ஒரு சின்னஞ்சிறிய குட்டி நாடாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் 2 நாட்டு தலைவர்கள் பேசிக்கொள்ள கையெழுத்து போடுறது ஆயுத கொள்முதல். உண்டா இல்லையா? ஒவ்வொரு முறையும் கப்பல் வாங்குறோம், ஒவ்வொரு முறையும் ராக்கெட் வாங்குறோம். சில விஷயங்கள் சொன்னால் ரொம்ப அநாகரிகமாக இருக்கும், ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்த மனசு வர மாட்டேங்குது. எதுக்காக வாங்குறீங்க? யாருக்காக வாங்குறீங்க? சப்மரைன்ஸ் வாங்குறீங்க, யாருக்காக வாங்குறீங்க? நீர்மூழ்கி கப்பல் 20,000 கோடி ரூபாய் நீர்மூழ்கி கப்பல் யாருக்கு வேணும்? நீங்கள் போக போகிறீங்களா? நான் போக போகிறேன்னா? யாருக்கு வேணும்? சரி, இந்த வருஷம் வாங்கினீங்கல்ல, அடுத்த வருஷம் அதை என்ன பண்ண போகிறீங்க? திரும்பவும் வாங்குகிறோம். உலகம் முழுக்க நான் இந்தியா சொல்லலை, தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. உலகம் முழுக்க இத்தனை 1000 கோடி ரூபாய், இத்தனை லட்சம் கோடி ரூபாய் அங்கே போய் கொட்டுறாங்கல்ல, அடுத்த வருஷம் என்ன ஆகுது? அது அவ்வளோ முடிஞ்சு போய் கேட்டால் அது பழசாயிடுச்சோம். நவீனப்படுத்துகிறோம், நவீன ஆயுதங்கள். ரிடிகுலஸ், சிம்பிளி ரிடிகுலஸ், சாரி டு சே. நான் ஏன் காந்தியம் வேண்டும் சொல்கிறோம் அப்படின்னா, போர் வேண்டாம் என்பதற்காக மட்டுமே இல்லை, ஆயுதங்கள் வாங்க வேண்டாம் என்பதற்காக மட்டுமே இல்லை, வன்முறை வேண்டாம் என்பதற்கு மட்டுமே இல்லை, வறுமை கூடாது என்பதற்காக, நாட்டிலே வறுமை கூடாது என்பதற்காக, ஏழ்மை கூடாது. உலக அளவில் நான் திரும்ப சொல்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வரேன், ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறேன், ஒவ்வொரு அவையிலையும் சொல்கிறேன், காந்தியம் தவிர்த்து வேறு எந்த ஒரு இசமும் உங்களுக்கு நல்லது செய்யவே செய்யாது. அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். வெளியே சொல்லும்போது பிரம்மாண்டமாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கம்யூனிசம், சோசலிசம், என்ன வேணால் வச்சுக்கோங்க, மார்க்சிசம், லெனினிசம், என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. அல்டிமேட்டாக அவங்களால இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. நம்முடைய வறுமையை தீர்க்க முடியும் என்றால், அதற்கு ஒரே ஒரு வழி இருக்க முடியும் என்றால் அது காந்தியம் தான், வேற வழியில் தீர்க்கவே முடியாது. எழுதி வச்சுப்போம், அதுதான் காந்தியம். மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனையும் உழைக்க சொல்கிறது, அந்த உழைப்பை கொண்டு வாழ சொல்கிறது. காந்தியம் மட்டும்தான். அது இலவசத்தையும் போற்றுவதில்லை, பொது உடைமையும் போற்றுவதில்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் உழைங்க, நீங்கள் மேலே வாங்க, உழைப்புக்கு வேண்டிய வாய்ப்பை நான் தெரிகிறேன், உழைத்து மேலே வாருங்க. நாங்கள் எல்லாரும் அப்படி தானே வந்தோம். யார் எங்களை தூக்கி விட்டாங்க? நாங்களாம் தான் வந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தான் நிறைவு செய்கிறேன். ஏணி வைத்து ஏறுகிறவன் ஏணி உயரம் தான் ஏறுவான். கரெக்டா? நல்லா வச்சுங்க. ஏணி வைத்து ஏறுகிறவன் ஏணி வரை தான் ஏறுவான், சொந்தமாக ஏறுகிறவன் உச்சி வரை போவான். இதைத்தான் காந்தி சொன்னது. உனக்கு என்ன வேணும்? நீயே பண்ணு, நீயே உருவாக்கு, உன்னோட கிராமத்தை நீயே வளமாக்கு, எல்லாம் உன்னோட கிராமத்திலே கிடைக்கணும். எல்லாமே every single village should be a self-sufficient unit by itself. அதான் மகாத்மா காந்தி சொல்கிறது. ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவு பெற்ற அழகாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலும் சரி, ஆட்சியிலும் சரி. எங்கே நாம் விலகி வந்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குவிக்கப்பட்ட அதிகாரம், கான்சன்ட்ரேட்டட் பவர், அது வருகிற போது தான் இவ்வளவும் வருது. இன்றைக்கு நான் சொல்வது அதுதான். இந்த மீட்டிங் மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 தலைவர்கள், 20 பேர் உட்காருங்க, 20 பேர் தான். நம்மளால் இங்கே 50 பேர் இருக்கோம், இவ்வளோ பேர் வேணாம், வெறுமனே 20 பேர். டொனால்டு ட்ரம்ப்பில் தொடங்கி இங்கே இருக்க ஜிபிங் வரைக்கும் ஒரு 20 பேர் வந்து உட்காருங்க. இவங்க 20 பேர் பேசி அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம்பா அப்படியே கையெழுத்து போடுங்க. ஒரே ஒரு கையெழுத்து, இந்த 20 பேர் கையெழுத்து போடுங்க. டொனால்டு ட்ரம்ப் போடுங்க, புட்டின் போடுங்க, இங்கே இருக்கக்கூடிய ஜின்பிங் போடுங்க, நம்முடைய வணக்கத்துடைய பாரத பிரதமர் போடுங்க, ஒரு 20 பேர் போடுங்க. இந்த 20 பேரை தாண்டி யாரும் இனிமேல் சண்டைக்கு போக போகிறாங்க? யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 195 தான். 195 நாடுகளும் போடுறாங்க. அடுத்து ஒரு 100 நாடுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு நான் எந்த காரணத்துக்கு சண்டை போட போகிறதில்ல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இந்த இப்போ சொல்ல அந்த 100 லட்சம் கோடிக்கு வேலை இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இந்த 100 லட்சம் கோடிக்கு வேலை இருக்குமா? அத்தனைங்க கொண்டு தர முடியும்ல? நம்முடைய தேசத்தினுடைய மொத்த பட்ஜெட்டில் 6ல் 1 பாகம் இராணுவத்துக்கு போகிறது அப்படின்னா, இராணுவ வீரர்களை நம்ம மதிக்கிறோம், சரியா? அவர்களுடைய மரியாதை செலுத்துகிறோம், வி சல்யூட் தம், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் இவ்வளோ பணம் அங்கே போகுது இல்லை, அதில் ஒரு பாதி பணம் எடுத்து வெளியே கொடுத்தா வச்சுங்களேன், இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம், செக்ரட்டரி சார் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக 3 வேளையை அவங்க வீட்டில் வயிறார சாப்பிட்டு ஒரு 2 பேர் சாப்பாடு போடுவாங்க அவங்க. எஸ் ஆர் நோ? அதுதான் முக்கியம். அதனால் போர் வேண்டாம் என்று சொல்வதற்கு 3 காரணங்கள் தான். 1, வறுமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் பொருளாதார அடிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதற்கு போர் கூடாது என்பது 1. 2வது, மனிதன் சாகடிப்பது, மனிதன் நோகடிப்பது, மனிதனுடைய உணவை மனிதன் பறிப்பதுங்கிறது அவமானகரமான செயல்.
இது போர் இதற்கு துணை நிற்கிறது, அது வேண்டாம் என்கிறோம். 2. 3வது, முழுக்க 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 அதிகார பசி, ஆசை, பேராசை, கோபம், ஆத்திரம், இவ்வளோதான் போரோட அடையாளமே. அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இது வேண்டாம், அதிலிருந்து வெளியே வருவோம். அன்பு வேணும், பரிவு வேணும், இரக்கம் வேண்டும். பிற உயிர்களுமே நாம் காட்டுகிற அந்த காருண்யம், ஜீவ காருண்யம் இருக்குல்ல, பிற உயிர்கள் நாம் காட்டுகிற கருணை, இது வளரணும். அப்படின்னா போரிலிருந்து நாம் எந்த அளவுக்கு விலகி வருகிறோமோ அப்போதான் இது சாத்தியம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்வோம், போரில் யாருக்கும் வெற்றி இல்லை, போரில் யாருக்கும் தோல்வி இல்லை. நமக்கு கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய இழப்பு, மனித குலத்துக்கு இழப்பு. ஆனால் தான் சொல்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி அடைகிறார்கள், யார் இதை தொடங்கி வைத்தார்கள், யார் முடிக்க வைக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. போர் கூடாது, போர் கூடாது என்றால் கூடாது, அவ்வளோதான். அதிலிருந்து தயவுசெய்து வெளியே வருவோம். எப்போது நாம் இராணுவத்திலிருந்து வெளியே வருகிறோமோ, எப்போது இந்த ஆயுதங்களிலிருந்து வெளியே வருகிறோமோ, எப்போது இந்த ஆக்கிரமிப்பு அதிகார பிரச்சனை வெளியே வருகிறோமோ, அப்போதுதான் இந்த உலகம் உண்மையிலேயே உயர்வதற்கான உண்மையான வழிபிறக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்புகழும் இன்றவளுக்கு. என்னோட பேர் சேதுபதி ராஜா, ஆசிரியர் கல்லூரியிலேருந்து வரேன். இந்த உலகத்தில் போர் நடக்குது. ஸோ இந்த போருனால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்றத மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, மாணிக்கவாசகர் ஒரு பட்டியலிட்டிருந்தார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராய் முனிவராய் தேயராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறைந்தேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு பெரிய பட்டியலே இந்த உலகத்தில் இருக்குது, ஒரு பெரிய பட்டியலே இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வள்ளலார் சொல்லும்போது சொல்கிறார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. நமக்கு மட்டும்தானா இந்த போரில் பாதிப்பெல்லாம் உண்டாகுது அப்படின்னு பார்த்தா இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே இந்த பாதிப்பு அப்படின்றது உண்டாக்கப்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான போர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு. காந்தி சுதேசியத்தை பின்பற்ற சொன்னார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி தவிக்கிறோம். ஏன் இல்லை அப்படின்றத விட நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்றத யாருமே சிந்திக்கிறதே இல்லை. இயற்கையாக நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கேஸு, சிலிண்டரு, பெட்ரோலியம் வர்றதுக்கு முன்னாடி யாருமே நம்ம எந்த ஒரு பணியுமே செஞ்சதே இல்லையா அப்படின்னா இல்லை. நிறைய பணிகள் செஞ்சுருக்கோம். உணவு சமைக்கிறதுல இருந்து தொலை தூரத்துக்கு போறது வரைக்கும் நம்ம நிறைய பயன்பாடுகள் பயன்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டது. அகிம்சையை பின்பற்றணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கிறணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி, இந்த சமூகம் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லாருமே எப்போ பார்த்தாலுமே ஃபோனு, ரீல்ஸு, கேம்ஸு, இந்த ஒரு மோகத்திலே தான் போகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வார் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா நமக்கு என்ன, அதனால நமக்கு என்ன பயன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு தான் அழிவுகள் இருக்குது அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இன்றைய தலைமுறையினர் யாருமே அதை முழுமையாக புரிதலே இல்லாம தான் இந்த சமூகத்தில் இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியே அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வள்ளுவர் சொன்னார்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. ஆனால் அதெல்லாம் யார்கிட்டையுமே இப்போ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுதேசியத்தையும் அகிம்சையும் பின்பற்றணும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்மளுடைய மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்துறதுக்கான என்னென்ன விடயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வாசித்தலுக்கு உட்படுத்தினா மட்டுமே தான் நம்மளால அகிம்சையவோ சுதேசிய மற்ற விடயங்களை, நமக்குரிய ஒரு நன்மதிப்புகளை நம்மளால உயர்த்திக்கிற முடியும். நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் அதனால தான் உயர்த்திக்கிற முடியும். இன்னைக்கு உலகத்துல பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது, வீழ்ச்சி அடையுது, அது வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு போர் வரும்போது நம்ம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. இப்போ ஒரு இடத்துல குண்டு போடுறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களும் இயற்கை வளங்களும் தான் பாதிக்கு உள்ளாகுது. அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதே இல்லாத ஒரு நிலைமை. புரிதலை உள்படுத்திக் கொள்ளணும். அகிம்சையை நம்ம எப்போ முடிஞ்ச அளவு பின்பற்றணும். அதுக்கு வாசித்தல் என்பது அவசியம். நல்லதொரு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.